மகளே இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்ல டீசல் கார்ஸ் பயங்கர ரேர். அதிலும் டீசல் ஆட்டோமேட்டிக் வாங்கினா 14 லட்ச ரூபா இல்லாம உங்களால டீசல் ஆட்டோமேட்டிக் கார் இந்தியாவில் இப்போதைக்கு வாங்க முடியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில கியா வந்து ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணிருக்காங்க. அவங்களோட சப்-4 எஸ்யூவில 14 லட்சம் கிடையாது, 13 லட்சம் கிடையாது, ஏன் 10 லட்சமும் கிடையாது, 10 லட்சத்துக்கு கீழே ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக் காரை புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க கியா. நீங்க இந்த கியா சோனட்டோ இல்ல செல்டாஸோ வேற கியா கார்ஸை பத்தி என்கொயரி இல்ல டெஸ்ட் டிரைவ் அப்படின்னா ஏஆர்எஸ் கியா மதுரையை கான்டாக்ட் பண்ணுங்க. அவரோட கான்டாக்ட் லிங்க் லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஸ்கிரீன்லயே வரும், செக் பண்ணி பாருங்க. மகளே நம்ம கூட கியா சோனட் ஒரு சப்-4 எஸ்யூவி. இந்த கார்ல இப்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல கிடைக்கக்கூடிய டீசல் ஆட்டோமேட்டிக் இந்த கார்ல மட்டும் தான். கியா சோனட் HT ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி டீசல்ல ஆட்டோமேட்டிக் வெர்ஷனை கொண்டு வந்து ஒரு வேரியன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் நாளாவே டாக் ஆஃப் த டவுனா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கியா சோனட் HT ஆப்ஷன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, டீசல் ஆட்டோமேட்டிக் இந்த பிரைஸ்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டா இருக்கும் தான் இந்த மாடலை உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு எடுத்துட்டு இருக்கோம். இந்த காரோட எக்ஸ்டீரியர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இன்டீரியர் எப்படி இருக்கு, அண்ட் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் என்ன, அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபியூல் எஃபிஷியன்சி தான் இந்த கார்ல மெயினான விஷயமே. எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். மக்களை கியா சோனட் HT ஆப்ஷன் நீங்க பாக்குறீங்க. ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து கொஞ்சம் போல்டா, கொஞ்சம் ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஃபீல் இருக்கு. பிகாஸ் இந்த டிஆர்எல், இந்த டைகர் நோஸ் கிரில்லாம் நீங்க பார்க்கும்போது அந்த ஃபீலை கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். ஸோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு LED டிஆர்எல் கிடைக்குது, நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இண்டிகேட்டர் வந்து ஹாலஜன் பல்பு தான், ஹெட்லைட்டும் ஹாலஜன் பல்பு தான், இந்த லைட்டும் ஹாலஜன் பல்பு தான். ஓகே, அண்ட் கிரில் பார்த்தோன்னா பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணல, பட் ரொம்ப ஹார்டான நார்மல் பேசிக் பிளாஸ்டிக் கிடையாது, ஓரளவுக்கு நல்ல பிளாஸ்டிக்கில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த சில்வர் குரோம் கார்னிஷ், மோனோ குரோம்னு சொல்லுவாங்க. அண்ட் கியாவோட பேட்ச் பானட்டில் பார்த்தோம்னா 2 கேரக்டர் லைன் நல்லா டீட்டெயில்டாக கர்வாக ரன் ஆகுது. ஓகே, கீழே ஆடம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வைடாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பாருங்களேன், அந்த ஒரு போல்டான ஒரு ஃபீல், ஒரு சப்-4 ஃபீல் கொடுக்குமா அப்படின்னா கிடையாது, கொஞ்சம் பெரிய கார் மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. கீழே ஸ்கிட் பிளேட்டை வந்து தனியாக சில்வரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இங்கே ஒரு ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் அதில் இங்கே பியானோ பிளாக் ஃபினிஷும் நடந்திருக்கு. ஓகே, அண்ட் சைட் ப்ரெசன்ஸில் பார்த்தோன்னா பேசிக் மாடலாக இருந்தாலும் ஹைப்பர் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்கள். ஸோ இது இப்போ இருக்க கியா கார்ஸில் நிறைய பார்க்க முடியுது. ஹைப்பர் ஸ்டீல் வீல், ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இந்த கார், அண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்க் வந்துருது. 215, 60, 16 இன்ச்சஸ் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் பெட்ரோல் பேசிக் போனீங்கன்னா 15 இன்ச்சஸ் வீல்ஸ் தான் வரும். டீசல்னால 16 இன்ச்சஸ் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். பிகாஸ் பவர் கூட அதுக்கேற்ற மாதிரி வீல்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 205 mm, சொல்ல போனால் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதனால தான் இந்த கார் கொஞ்சம் பெரிய கார் மாதிரி தெரியுது, அந்த ப்ரெசன்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் ஃப்ரண்டில் இண்டிகேட்டரை மவுண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இந்த வீல் ஃபெண்டர்ஸ் வந்து நார்மலான பிளாஸ்டிக் தான். ஓகே, ஓவியம் பாடி கலர்லேயே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் மட்டும்தான், ஆட்டோ ஃபோல்டபுள் கிடையாது, நீங்கள் தான் ஃபிசிக்கலாக ஃபோல்ட் பண்ணணும். அண்ட் ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் எதுவும் இல்லை, கீ ஹோல் தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த காரோட கீ நீங்கள் பார்க்கலாம், ஸ்மார்ட்லாம் கிடையாது, நார்மலான கீ. ஓகே ஃபைன், ஏன்னா ரொம்ப பேசிக் இல்லையா, ஸோ அதனால் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. விண்டோவி நீங்கள் பாருங்கள், டிரைவருக்கு நல்ல விண்டோவி கிடைக்குது, அதே மாதிரி பேசஞ்சர்ஸ்க்கும் நல்ல விண்டோவி கிடைக்குது. வெளியே இருந்து பார்க்கும்போது விண்டோவோட அலைன்மெண்ட், அதாவது அந்த பார்ட்டிஷன் லெவல் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் உள்ளே இருந்து பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்குது. பட் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு குவார்ட்டர் கிளாஸ், ஒரு ஷாக் ஃபேன் ஆண்டனா கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், நார்மலான ஆண்டா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரூஃப் ரெயில் எல்லாத்தையும் இந்த வேரியண்ட்டில் எதிர்பார்த்தா எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரூஃப் ரெயில் இல்லை, பட் உங்களுக்கு இது ஆப்ஷன் வேரியண்ட்னால சன் ரூஃப் கிடைக்குது. HT கிடையாது, HT ஆப்ஷன். ஸோ அதனால் உங்களுக்கு சன் ரூஃப் 9,79,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கு வித் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட கிடைக்குது. ஸோ இதுதான் ஒரு கூலான விஷயம் பார்க்கப்படுது. நைஸ். ஓவராலாக சைட் வியூ வந்து ஃப்ரண்ட் வியூ எப்படி இருந்துச்சோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. ஓகே, டெயில் போர்ஷனுமே அந்த ஒரு ப்ரீமியம் ப்ரெசன்ஸ் இருக்க மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு கனெக்டிங் டெயில் லேம்ப் கிடையாது, நார்மலான ஹாலஜன் பல்பு தான், இண்டிகேட்டரும் ஹாலஜன் பல்பு தான். டீஃபாகர் கொடுத்துருக்கலாம், ஒரு பேசிக்கான ஒரு ஃபீச்சர், இந்த டீஃபாகர்ன்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கலாம், அது இல்லை. அண்ட் சோனட்டோட பேட்ச், கியாவோட பேட்ச் ஆட்டோ, இட்ஸ் ஆட்டோமேட்டிக். அண்ட் பின்னாடி 2 பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. ஸ்கிட் பிளேட்டை நீங்கள் பார்க்கலாம், இங்கே கீழே இருக்காத ரிவர்ஸ் லைட், கீழே ஓவரலாக இங்கே வந்து எக்ஸாஸ்ட் அவுட்புட் லைன் எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த காரில் ஸ்பேஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு. ஸோ அதை பார்க்கணும்ல, இதில் வந்து உங்களுக்கு 2 சென்சார்ஸ் தான் இருக்குது, 4 சென்சாரில் கேமராவும் கிடையாது. ஏன்னா இந்த காரில் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனே கிடையாது. ஓகே, 385 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ், நல்ல ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். பார்சல் ட்ரே இல்லை, நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா ஆக்சசரியாக தான் வாங்கணும்.
ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு கிட்டெல்லாம் கிடைக்குது, மெடிக்கிட்டு. அதுக்கப்புறம் இந்த வார்னிங் ட்ரையாங்கிள், ஸ்பேர் வீல் பார்த்தோன்னா 15 இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து 16 இன்ச்சஸ் இருக்குது. இது ஸ்டீல் வீல், வெளியே வந்து ஹைப்பர் ஸ்டீல் வீல். அலாய் வீல் எதிர்பார்க்கலாம்னு பேஸ் மாடல் எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. 385 லிட்டர்ஸ்ன்றது நல்ல பூட் ஸ்பேஸ் தான். ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு 35 லிட்டர்ஸை கம்மி பண்ணி 315 கொண்டு வந்து இங்கே ஸ்பேஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா இன்னுமே பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. இது என்னோட கருத்து. பட் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டோம், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. பிளாக் கலர் பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. இன்டீரியருக்குள்ளே போவோம், டோர் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. இந்த டோரில் இருக்க ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஆல் பவர் விண்டோ, எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ், சென்ட்ரல் லாக் அண்ட் டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலில் இந்த குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் நார்மல் ஹாட் பிளாஸ்டிக் தான், எல்லாமே ஹாட் பிளாஸ்டிக் தான். இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் பாட்டில் வரைக்கும் வச்சுக்கலாம். அம்பர்லா வைக்கிற தனி ஸ்பேஸ் ப்ரொவிஷன் இருக்குது. ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் தான், பட் ஸ்பீக்கர் கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணிக்கலாம், இங்கே பானட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஃபியூஸ் பாக்ஸு அண்ட் இது ஆட்டோமேட்டிக். ஒரு ப்ராப்பரான டெட் பெடல் கிடைக்குது. அண்ட் இது வந்து ஃபிசிக்கலி அட்ஜஸ்டபிள் தான், நீங்கள் ஃபிசிக்கலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அண்ட் நீங்கள் டிரைவருக்கு சீட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த சீட்ஸ் வந்து செமி லெதரேட்டுன்னு சொல்லுவாங்க, சைடில் மட்டும் லெதரேட் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாமே ஃபேப்ரிக் தான், ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஓகே, இது புஷ் பட்டன்லாம் கிடையாது, நார்மல் கீ தான். மார்க்கெட்டில் 12 லட்ச ரூபாய்க்கு இந்த விஷயங்கள்லாம் இப்போதைக்கு இல்லைங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காரில் இருக்குது. ஓகே, உள்ளே போகலாம். உள்ளே போகிறது முன்னாடி சீட்டை நல்லா பின்னாடி தள்ளிட்டோன்னா ஈஸியாக உள்ளே போகலாம். ஓகே, டோரோட குவாலிட்டி இஸ் குட். அண்ட் இந்த காரில் இப்போ சேஃப்டி ஃபீச்சர்ஸும் அதிகம் தான். என்னதான் பேசிக்கான காராக இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் நிறையா தான் இருக்குது. இங்கே 6 ஏர் பேக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சன்ரூஃப் நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் பட்ஜெட்டில். ஸோ அது உங்களுக்கு இங்கே கிடைக்குது. உங்களுக்கு இங்கே கூலர்ஸையும் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன யூனிக்கான விஷயங்கள். ஏன்னா நிறையா கார்ஸில் இது இருக்கதே கிடையாது இப்போ. அண்ட் இங்கே வேனிட்டி மிரர்ஸ் கொடுத்துருக்கலாம், இது மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் இங்கேயும் வேனிட்டி மிரர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்டில் நீங்கள் வேனிட்டி மிரர்ஸ் கொடுத்துருக்கலாம், லைட் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் கொடுத்துருக்கலாம். அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் கிடையாது, ஹசட் லாம்ப்ஸ். அதுக்கப்புறம் மேனுவல் ஏசி தான், நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏர் ப்ளோயர் லெவல் செட் பண்ணிக்கலாம். மோடு, டெம்பரேச்சரு, 2 ஏசி வென்ட்ஸ், அதை சுற்றி அந்த க்ரோம் டிசைன் இருக்குது. ஏசி ஆன் ஆஃப், ஓவரால் சர்க்குலேஷன், இன்கர் சர்க்குலேஷன். அண்ட் இங்கே நீங்கள் ஃபோன் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சி போர்ட் இருக்குது, ஒரு சாக்கெட் இருக்குது, இங்கே ஃபோன் வச்சுக்கலாம். டாக் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் பார்க்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. 9,79,000 கிடைக்கிறனால. பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், ஓவர் டிரைவ். ஓகே, ஸோ எப்போயுமே பார்க்லேருந்து எடுத்தோடனே டேரெக்டாக டிரைவுக்கு வராதிங்க. பார்க்கில் இருக்கீங்கன்னா நியூட்ரலுக்கு வந்துடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் பிரேக், டிரைவ். ஸோ இது ஒரு ப்ராப்பர் ஆட்டோமேட்டிக் கியரை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மேனர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர், டாக்கோமீட்டர், ஃபியூல் கேஜ் லெவல், டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எல்லா ரீட் அவுட்ஸும் வந்துடுது. இங்கே வைப்பருக்குரிய நாப், ஆட்டோ ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. அதாவது ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் சப் சிஸ்டம், ஹெட்லைட் லெவல் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே நீங்கள் கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு டயர் ப்ரெஷர் காமிக்குது பாருங்கள். டயர் ப்ரெஷர் வந்து என்ன இருக்குது அப்படின்றது காமிக்குது. இந்த பட்ஜெட்டில் டயர் ப்ரெஷர் காமிக்கிறது நல்ல விஷயம். ஹார்ன் நல்ல டுவல் ஹார்னாக இருக்குது, அது கொஞ்சம் லவுடாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். டில்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான், டெலஸ்கோபிக் கிடையாது. ஓகே, அண்ட் இங்கே அந்த க்ரோம் இன்செட் நீங்கள் பார்க்கலாம். நிறைய இடத்துல இந்த க்ரோம் பார்க்குறதுனால இது ஒரு இந்த பேஸ் மாடல்ன்ற ஃபீலே கொடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லலாம். மேனுவல் பார்க் பிரேக்கு, சென்ட்ரோ ஆம்ரெஸ்ட்டு. சென்ட்ரோ ஆம்ரெஸ்ட், ரியர் எசிவன் அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு இருக்குது. அண்ட் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அண்டு கப் ஹோல்டர் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், நல்ல ஸ்பேஸ். இது நல்ல ஸ்பேஸ். டோர்ஸ்லேயும் நல்ல ஸ்பேஸ், பூட்லேயும் நல்ல ஸ்பேஸ். அதனால் இது ஒரு ஸ்பேஷியஸான சப்போமீட்டர்னு சொல்லலாம். பூட் ஸ்பேஸை கொஞ்சம் கம்மி பண்ணி செகண்ட் ரோ ஸ்பேஸை அதிகப்படுத்திருக்கலாமோ அப்படின்றத என்னோட கருத்து. நார்மலான IRVM தான் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு 2 ரோவில் வந்து அட்ஜஸ்டபிள் அட்ரஸ்ட் இருக்குது, பின்னாடி கொடுக்கல. பட் 3 பேருக்கு சீட் பெல்ட் கிடைக்குது. ஏசி வென்ட்டு, பின்னாடி சார்ஜிங் ஃபெசிலிட்டி 2 இருக்குது. ஸோ அதனால் கன்வீனியன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. பட் நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா 9,99,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ப்ளஸ் ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் ப்ளஸ் 2 ஸ்பீக்கர்ஸ். அதில் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்ன்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போனாலும் ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனில் மேப் பார்த்துக்க முடியுது, ஃபோன் வந்து அட்டன் பண்ண முடியுது, பேசிக்க முடியுது அப்படின்னா அது இன்னும் பெட்டராக இருந்திருக்குமே, ஒரு ஹோல் பேக்கேஜ் ஆயிருக்குமே அப்படின்றத என்னோட கருத்து. ஓவராலாக இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்புறம் இந்த காரோட இன்ஜின் கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயம் தான். 1.5 லிட்டர் CRDI 4 சிலிண்டர் டீசல், டர்போ டீசல், 250 Nm டார்க் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால நல்ல பாருமே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் கிடைக்குது. AMT கிடையாது, டாக் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க, அதுவும் 6 ஸ்பீடா. அதனால உங்களுக்கு அந்த லேக் ஃபீலும் இருக்காது.
அதே மாதிரி டீசல்னால ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த வேரியன்ட் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு. 116 பிஹெச்பியும் 250 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டீசல் மேனுவலில் 24 கிலோமீட்டர் மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. டீசல் ஆட்டோமேட்டிக்கில் 18 கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. மக்களை கியா சோனட்டோட செகண்ட் ரோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு டீசென்டான ஸ்பேஸ் இருக்கு. ஓரளவுக்கு டீசென்ட்டாக உள்ள வர முடியும். கால் உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கு. பிகாஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நான் உள்ள வரேன். உள்ள வரதுக்கு வந்து நான் ரொம்ப எஃபோர்ட்லாம் போடல. வளைஞ்சு நெளிஞ்சு குனிஞ்சுலாம் வரல. எக்ராஸ் இஸ் நாட் அ டீல். இங்கிரஸும் பெரிய ஒரு டீல் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். பட் லெக் ரூம் பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா தான் இருக்கு. பட் ஹெட் ரூம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஹெட் ரூம். பிகாஸ் இந்த இடத்துல ஸ்டெப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஹெட் ரூம் நல்லா கிடைக்குது. அந்த எஸ்யூவிக்கான ஒரு ப்ரெசன்ஸ் உள்ளேயும் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டோட கம்ஃபர்ட் நல்லா இருக்கு. பட் தை சப்போர்ட் பார்த்தோம்னா டீசெண்டா இருக்குன்னு சொல்றதை விட நீட்னா கிடைக்குது. மேலே எடுத்து வச்சோன்னா பெருசா அந்த அளவுக்கு கிடைக்கல. ஸோ ஓவராலா கியா சோனட்ல நீங்க 4 பேர் கம்ஃபர்டபுளாக டிராவல் பண்ணலாம். 5 பேர் டிராவல் பண்ணோம்னா நடுவில் ஒரு ஸ்டெப்பும் இருக்கு. 4 அடல்ட் பிளஸ் ஒரு கிட் நீங்க டிராவல் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனால் அதே மாதிரி விண்டோ வியூவுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு. பட் கை நீங்க ரெஸ்ட் பண்றதுக்காக இருக்கட்டும் இதெல்லாம் ஃபைன். சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் வரல, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வரல. அண்ட் சென்டர்ல இருக்கவங்களுக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கிடைக்குது. 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கிடைச்சிருது. சன்ரூஃப் கிடைச்சிருது. இங்க கிராப் ஹேண்டில், ரியர் ஏசி வந்துட்டு, ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் இருக்கு. பட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ஃபேமிலி கண்டிஷனுக்கு இந்த கார் சூட்டபுளா இருக்கான்னு சொல்லி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. அப்ப அந்த ஆப்ஷன் கண்டிப்பா ரிலையபிளா இருக்கும். மக்களை கியா சோனட் HT ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காரை வாங்கலாமா வேணாமான்னு. அண்ட் ஃபைனலாக நம்ம பிரைஸை பார்த்துட்டோம்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 9,80,000 வருது. அண்ட் இதுல நீங்க டீசல் மேனுவல் பண்ணீங்கன்னா 9 லட்சத்துக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தேவைப்படாது. பட் டீசல்ல எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளா வேணாலும் அப்படி ஒரு ஆப்ஷன் மேனுவல் அவைலபிளா இருக்கு. இல்ல எனக்கு ஆட்டோமேட்டிக் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 80,000 ரூபாய் ஒரு டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் பேசிக் பிரைஸ் பார்த்தாலே 1 லட்சத்துக்கு மேல வரும். ஸோ இது வந்து 80,000 கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அதே மாதிரி ஃபீச்சர்ஸும் ஓரளவுக்கு கிடைச்சிருது. உங்களுக்கு சன்ரூஃப் கிடைக்குது, ரியர் ஏசி கிடைக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்ஸ் கிடைக்குது. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஆல் பவர் விண்டோ, எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ், DRL இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆட் ஆகுது. ஹைப்பர் ஸ்டீல் வீல் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நான் பார்த்தது. ஸோ இது வந்து பேசிக்கான அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ். ஒரு சில ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆக தான் செய்யுது. பட் எல்லாத்தையும் இந்த பட்ஜெட்லேயே கொடுக்க முடியாது இல்லையா. காம்படிட்டர்ஸ் பார்க்கணும்ல. இதோட காம்படிட்டர் நெக்ஸான் டீசல் பியூர் பிளஸ். அதுல AMT கியர் பாக்ஸ் தான் இருக்கு. 10,65,000 ஷோரூம் பிரைஸ். நெக்ஸ்ட் Hyundai Venueல டீசல் பேஸ் மாடல் HX5 தான் ஸ்டார்ட் ஆகுது. 11,80,000 கிட்ட வருது. அண்ட் மஹிந்திரால 3XO MX3 போனா அதுலயும் AMT தான் 11,10,000 வருது. இதுல AT கியர் பாக்ஸ் இருக்குது Hyundai Venueல மட்டும்தான். Hyundai Venue வேற பிராண்ட் கிடையாது, உங்களுக்கு அதுக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது HX5ல போய் கிட்டத்தட்ட 11 லட்ச ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஆன் ரோட் பார்த்தோம் அப்படின்னா 14 லட்சத்துக்கு மேல போயிடும் Hyundai Venue. இங்க கியா சோனட் பார்த்தோம்னா 9,80,000. ஆன் ரோட் பார்த்தோன்னா எப்படி பார்த்தாலும் 12.5 லட்சத்துக்குள்ள உங்களால வாங்கிட முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது த மோஸ்ட் அஃபோர்டபுள் வெர்ஷன் டீசல் ஆட்டோமேட்டிக்னா இந்த காரை நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். ஸோ இதான் என்னோட பாயிண்ட். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு AMT டிரான்ஸ்மிஷன் தான், ஏன் ஈவன் 3XOல AMT தான் கிடைக்குது. இங்க AT அப்படின்றது தான் நின்று பேசுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ் பார்த்தோம்னா டீசல் ஆட்டோமேட்டிக் ப்ரோஸ், மைலேஜ் ப்ரோஸ். ஆனால் அதே மாதிரி ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு டீசல் ஆட்டோமேட்டிக் ஒரு பெரிய கார் ஃபீல் எல்லாமே கிடைச்சிருக்கு. கான்னு பார்த்தோம்னா LED ப்ரொஜெக்டர்ஸாக கொடுத்துருக்கலாம், ஹாலஜன் ப்ரொஜெக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எதிர்பார்க்க கூடாது தான். பட் இருந்தாலும் அது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இன்னொரு எதிர்பார்ப்பு என்னன்னா இன்னொரு 20,000 போய் ஒரு 9,99,000 போய் ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. சொல்லப்போனால் இந்த வேரியண்டோட எக்ஸாக்ட் பிரைஸ் வந்து 9,79,000. அதுல இன்னும் 20,000 எக்ஸ்ட்ரா பண்ணி 9,99,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கு இந்த கார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன் வித் 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தா அல்டிமேட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி இந்த காரை நம்ம சொல்லிடலாம். ஸோ தான் என்னோட கருத்து. நான் ஃபீல் பண்ணது, எனக்கு தோணுனது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. கூட சீட் பெல்ட் போட சொல்லுங்க. டிரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிள்.